இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதர் அஸ்ஸப்ரு அலல் கப்தி அஸ்ஸப்ரு ஃபில் கப்தி அலல் ஜமர் ஐஸர் மின ஸப்ரி அலஸ் சிர். நெருப்பு கங்கை பிடித்துக் கொண்டிருப்பதில் பொறுமையாக இருப்பது இலகு, ரகசியத்தை பாதுகாப்பதை விட. ரகசியத்தை பேணுறதுக்கு நெருப்பு கங்கை நீங்க கையில வச்சிருக்கிறதை விட மிகவும் பாரமானது, மிகவும் பாரமானதுன்னு சொல்றார். இன்னொரு அறிஞர் சொல்றாரு, அதாவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தர்மத்திலேயே, அதாவது அஜ்வத் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அஹ்மத ஜூதில் மர்இ, ஒரு மனிதனுடைய தர்மங்களிலேயே மிகப்பெரிய தர்மம் என்ன தெரியுமா? அல் இன்ஃபாகு ஃபீ மவாதிஇல் பிர், ஒரு அதாவது தேவையான இடங்களில் செலவழித்தல், வல் புஹ்லு ஃபீ மவாதிஇஸ் சிர், எங்கெல்லாம் ரகசியம் பேணப்பட வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல். எங்கெல்லாம் ரகசியம் பேணப்பட வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல். அப்படின்னா என்ன? ரகசியத்தை தர்மம் செய்யக்கூடாது. என்னட்டு நிறைய ரகசியம் இருக்கு, ஒவ்வொன்றா எடுத்து போடுவான்னு கேட்பான். இந்த தர்மம் செய்யக்கூடாது, இந்த தர்மம் செய்யக்கூடாது. பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும், பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும். ஃபைன்ன அஜ்வத ஃபைன்ன அஹ்மத ஜூதில் மர்இ அல் இன்ஃபாகு ஃபீ மவாதிஇல் பிர் வல் புஹ்லு ஃபீ மவாதிஇஸ் சிர். அதாவது தேவையான இடங்களில் தர்மம் செய்தல், ரகசியத்துக்குரிய இடங்களில் கஞ்சத்தனமாக இருத்தல். நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தால் அது மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவர்கிட்ட ஒரு செய்தியுமே ஒன்றை பத்தியுமே இல்லப்பா அப்படின்னு நிலைமையில் இருக்கணும். எதை பத்தி கேட்டாலும் அவரை பத்தி தெரியுமா? தெரியாது. எதை பத்தியுமே அவர் தெரியாது. அடுத்த வீட்டை பத்தி தெரியாது, நண்பனை பத்தி தெரியாது, ஊரை பத்தி தெரியாது. எதை பத்தியும் ஒரு மனிதன் தெரியாது என்று சொல்றான், அவன் கஞ்சன் அர்த்தம். அவன் என்ன? கஞ்சன் அர்த்தம். இந்த கஞ்சத்தனம் ஒரு மனிதத்தில் இருந்தால் அதான் மிகச்சிறந்த தர்மம், அதான் மிகச்சிறந்த தர்மம் என்று ஒரு அறிஞர் சொல்வதை பார்க்கிறோம். இமாம் சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் அரத்தன் துசாஹிப அஹதன், நீ யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினால், நான் இது ஆரம்பமாக சொல்லிக் கொள்வது ரகசியம் பேணல் என்பது எவ்வளவு உயர்ந்த குணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இது அரத்தன் துசாஹிப அஹதன், நீங்க யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினீங்கன்னு சொன்னால் முதலாவது அவரோடு பழகுங்கள். நட்பை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு முன்னால பழகுங்கள். கொஞ்சம் ரகசியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பின்னர் அதாவது அவரை கோபத்துக்குள்ளாக்குங்க, பின்னர் பிரிந்து விடுங்கள். பின்னர் ஒருவரை துஸ்ஸலஹு அஹதன், ஒருவரை நீங்கள் நியமித்து உங்களை பற்றி அவரிடத்தில் விசாரிக்க சொல்லுங்கள். அவர் உங்கள் ரகசியத்தை பேணினால் அவர்தான் நண்பர். இதாண்டா கிடைச்சது சான்ஸ் என்று அவர் பரத்தினால் அதுதான் உனக்கு நட்புக்குரிய கடைசியாக நீ என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தி இமாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஹிஃப்லுஸ் சிர் என்பது பாவம் அல்ல, ரகசியத்தை பேணுவது என்பது என்ன? பாவம் அல்ல. எல்லோருக்கும் ரகசியம் உண்டு, ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் என்ன. அதனால அல்லாஹு தஆலா என்ன, மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜா பிகல்பின் முனீப் வ ஹஷியர் ரஹ்மான, அதாவது ரகசியத்தை மறைவான நேரத்தில் இறைவனை அஞ்சி மீளக்கூடிய உள்ளத்தோடு யார் இறைவனிடத்திலே வருகிறாரோ அப்படின்னு வருது. ஏன்? பகிரங்கமாக எல்லோரும் நல்லவர்கள் தான், ரகசியமாக ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பது இருக்கிறது, அதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த குணம் என்பதனால் தான் அல்லாஹு தஆலா மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், அதாவது ரகசிய தனிமையில் இறைவனை பயந்தவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இது இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரகசியத்தை புரிந்து வைத்த ஒரு விஷயம்.